ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? பரோட்டா கடை. எல்லாருக்கும் ஸ்பெஷலான அந்த பரோட்டா கடைக்கு தான் போயிட்டு நம்ம எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். நல்லா ஒரு கிறிஸ்பியான பரோட்டா, அதுக்கப்புறம் இது சோயா கிரேவி எனக்கு பிடிச்சது. ரொம்ப திக்காகவும் காரசாரமாகவும் அந்த சோயா அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த குழம்பு மட்டும் எப்படி வைக்கிறாங்கன்னே தெரியல, அவ்வளோ ஒரு திக்னஸும் அதோட டேஸ்ட்டும் அந்த சோயாக்குள்ளே கூட இறங்கி அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இது எங்கள் வீட்டோட ஃபேவரட் பரோட்டா. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் போனப்போ இந்த புரோட்டாவை கல்லில் போட்டு அங்கேயும் இங்கேயும் மாற்றி விட்டுட்டு தாங்க இருந்தாங்க. எனக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அங்கே திருப்பியும் புரோட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாவை அழகழகாக உருட்டி அந்த தட்டிக்குள்ளரை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் புரோட்டாவை நல்ல ஒரு ஏரில் பறக்க விட்டு ஃப்ளையிங்காக திருப்பிட்டு இருந்தார். கரெக்டாக கிறிஸ்பான இது வர வரைக்கும் நல்ல ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பினார். ஸ்டெயிலாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்குனார். அடுக்கிறதுலாம் நல்லா தான் இருந்துச்சு, எடுக்கிறப்ப தான் எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. அதுலேயும் ஒன்று விட்டுட்டார், திருப்பியும் எடுத்தார். நான் வீடியோ எடுக்கிறது அவருக்கு தெரியும், அதனால் அவர் எல்லாமே ஸ்டெயிலாக தான் எனக்காக செஞ்சிட்டு இருந்தார். அந்த சூடாக இருந்த பரோட்டா ரெண்டு பக்கமும் தட்டி லூஸ் ஆக்குனாங்க. நல்லா கைமா பண்ணி, இதுதான் கைமான்னு சொல்லுவாங்க, அந்த கைமா பண்ணி அந்த பரோட்டாவை லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் அதை அழகாக உருட்டிகிட்டு இருந்தார். பரோட்டாவை எடுத்து இவர் தட்டின பரோட்டாவை எடுத்து, அதாவது கைமா பண்ண பரோட்டாவை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளார சூடான ஹாட் பேக்கில் வச்சார். அடுத்த ரவுண்டு ரெடி ஆகிடுச்சு. ஒருத்தர் உருட்ட, இன்னொருத்தர் தேய்க்க, அப்படியே ஒருத்தர் காற்றுல பறக்க விட்டு தோசைக்கல்லை தூக்கி அந்த பரோட்டாவை தூக்கி போட்டார். ஒன்று ஒன்றா அடுக்கிக்கிட்டே இருந்தார். அது ஒன்று அடுக்கிறப்பையும் அவர் பறக்க விட்டு தான் அடுக்கிட்டு இருந்தார். பார்க்கவே நல்லா இருந்தது. அதை திருப்பி ஒரு ஸ்டைலில் அவர் தூக்கி போட்டுட்டு இருந்தார். நல்லா லைனாகவும் எல்லா பரோட்டாவும் கரெக்டாகவும் அடுக்குனார். அந்த சூடான கல்லில் ஒன்று ஒன்றா அடுக்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வெந்துட்டு இருந்துச்சு. சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி தான் அந்த சூட்டில் நிற்கிறாங்களோ. இதுக்கு கீழே ஒரு ஃபேன் வச்சுருந்தாங்க, அடுப்புக்கு கீழே. அந்த ஃபேனோட காற்றுல இந்த புகையெல்லாம், அதாவது டேபிள் ஃபேன் வச்சுருந்தாங்க. டேபிள் ஃபேன் என்றைக்குமே எக்ஸாஸ்ட் ஆகி போகும் காற்று, அதுதான் வச்சுட்டு எல்லா பக்கமும் ஓப்பன் ஏர் இருக்கிறதுனால இந்த காற்று எக்ஸாஸ்ட் ஆகி சூப்பரான ஐடியாவாக இருந்தது. அங்கங்கே சாப்பாடு போயிட்டே இருந்தது. இங்கே சுட்டுட்டு இருக்கப்பே அங்கே நிறைய பேர் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அடிக்கிட்டாரு, இன்னும் ரெண்டு தான் இருக்கு. அதையும் அடுக்கி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரோ ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், எல்லா ரோவுமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை அழகாக இந்த மாதிரி எடுத்து தெளித்து விட்டுட்டு இருந்தார். எண்ணெயும் நல்ல சுத்தமான எண்ணெய் தான் வச்சுருந்தார். ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண ஆயிலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எண்ணெய் கூட நல்லா தான் இருந்தது. எல்லா அதுலேயும் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்றையும் அழகழகாக திருப்பினார். இந்த சைடு மாவை அழகாக சுருட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றுமே பண்ணலை, அவங்க நேராக ரெண்டு தட்டு தட்டிட்டு அதை சுருட்டுற விதமே வித்தியாசமாக இருந்தது. நல்லா இழுத்து ஒரே ஒரு இழுதான் இருக்காங்க, ஆனால் அந்த பரோட்டாவோட லேயர்ஸ்லாம் செம்மையாக வந்துருச்சு. ஆமாம், அந்த மாவை உருட்டினதுக்கப்புறம் அவங்க ஒரே ஒரு ரோல் தான் சுற்றுனாங்க. அதுக்காக ரெண்டு தடவையோ இல்லை சின்னதாக சுருட்டியோ எதுவுமே அவங்க பண்ணலை. அழகாக ஒரு பெரிய ரோல் மாதிரி சுற்றுனாங்க. சுற்றுனதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து இவர் தனியாக வைக்கவும் அந்த சைடு ஒருத்தர் தேய்ச்சிக்கிட்டே இருந்தார். மாவு எடுத்து தேய்ச்சிட்டு அதையும் அவர் பறக்க விட்டு தான் அங்கே வச்சார்.
பார்க்கவே செம்மையாக இருந்தது. இதே ஒரு புது கலர். அது சும்மாவா சொன்னாங்க பரோட்டா மாஸ்டர்ன்றது? இதுதான், இப்படி தான் வந்து ஒன்றையும் அவங்க வேலை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா உருட்டி தேய்க்கும் போது அப்படியே பசியாக வந்துருச்சு. ஒரே பசி எடுத்தது அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அவ்வளோ அழகாக அவங்க வந்து செய்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. இவர் திருப்பியும் அடுத்த செட்டு வந்து திருப்ப ஆரம்பித்தார். அங்கேயும் எங்கேயும் வந்து புரோட்டா மாற்றி விட்டுட்டே இருந்தார். எதுக்கு மாற்றுறாருன்னு பார்த்தா, அந்த சூடுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் வந்து சூடு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சூடுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அந்த பரோட்டாவை வந்து மாற்றி விட்டுட்டே இருந்தார். ரொம்ப அழகாகவே திருப்பினார். எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வேகிற அளவுக்கு வேக வச்சுட்டு இருந்தார். இந்த சைடு அந்த குழம்பு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு திக்காக வச்சிட்டு இருந்தாங்க. நம்ம நார்மலாக வைக்கிறத விட அவங்க ஏதோ ஒன்று வந்து ஸ்பெஷலாக போட்டாங்க. ரொம்ப வந்து அது திக்னஸ் வந்து அவ்வளோ ஒரு திக்னஸ் ஆகும். அந்த பரோட்டாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த குழம்பு. காம்பினேஷனும் செம்ம காம்பினேஷனாக இருந்தது. இது பரோட்டாவுக்கு அதிகமாகவே கொஞ்சம் குழம்பையும் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், பரோட்டா எவ்வளோ வந்து சாஃப்டாகவும் அந்த லேயர்ஸும் அந்த அந்த பொன்னிறமாக ரெண்டு பக்கமும் வெந்தும் சூப்பராக இருந்தது பரோட்டா. என்னவாக இருந்தாலும் கடை பரோட்டா தாங்க. அவ்வளோ ஒரு ஆசையை வந்து அதிகப்படுத்திச்சு சாப்பிட்றதுக்கு. ஏன் வந்து பரோட்டா வந்து இவ்வளோ விரும்புகிறாங்கன்றது அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப 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 யம்மியான ரெசிபி பரோட்டா தாங்க. இன்னைக்கு நான் என்ஜாய் தான், நிறைய சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறேன் இந்த ஃபீலிங்கை. ரொம்பவும் சாப்பிடக்கூடாது, நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அளவுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்ணும். பரோட்டா வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா பரோட்டா வந்து ஊடுறது 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம ஆசைக்கு சாப்பிட்றோம், அதே நேரம் அளவாகவும் சாப்பிடுவோம். அளவாக சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன். அதுதான் கரெக்டு. நமக்கு எல்லாமே வந்து வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து ரொம்ப டேஸ்டியான பரோட்டாவை சாப்பிட போகலாம். பரோட்டாவை சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குங்க. நல்ல பரோட்டாவை லூஸ் பண்ணி விட்டு 2 பக்கமும் அடித்து அதை பிச்சு போட்டு அது மேலே குழம்ப ஊற்றி நல்லா ஊற வைக்க சொல்லுவாங்க. ஊற வச்ச பிறகு சாப்பிட்டா கொஞ்சம் செரிமானம் சீக்கிரம் ஆகும், அதே நேரம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட பரோட்டா கடைக்கு வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ.